க்ரோயிங் எக்கானமியில் நிறைய மிடில் கிளாஸ் பீப்புள் தே வாண்டட் டு பிகம் கரோர்பதி ஆகணும் அப்படிங்கிறத ஆசைப்பட்றாங்க. அப்படி இருக்கிற சினாரியோவில் எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் லைன் பண்ணால் அவங்க ஒரு கோடீஸ்வரராக ஆகலாம் அப்படின்னு நம்ம அனலைசிஸ் பண்ணி பார்க்கும்போது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஆவரேஜாக உங்களோட ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் ஆர்பிஐ இன்னைக்கு கொடுத்துருக்க பிரகாரம் 7 to 7.25% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது. ஒரு ஃப்ளெக்ஸி கேப் கேட்டகரியில் ஒரு 10 lakhs, ஒரு மிட் கேப் கேட்டகரிஸில் ஒரு 10 lakhs, ஒரு ஸ்மால் கேப் கேட்டகரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறாரு. போட்டுட்டு அந்த ஃபண்டை அவர் அப்படியே வளர விட்டார் அப்படின்னா அடுத்த குறைஞ்சபட்சம் ஒரு 25 வருஷத்தில் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ரூபாய் ஆயிருக்கும் அப்படின்னா ஆப்வியஸ்லி அவர் ரீச் பண்ணுற அமௌண்ட் 5 crore rupees. 50வது வயசில் ஒரு கார்பஸாக ஜென்ரேட் ஆகி இருக்கும்போது அந்த கார்பஸ்லேருந்து அவர் சிஸ்டமேட்டிக் வித்ராயல் பிளானில் அந்த சமயத்தில் அவருக்கு ரிட்டையர்மெண்ட் பிளானிங்காகவோ இல்லை தன்னோட பசங்க பொண்ணோட மேரேஜ் பர்பஸ்க்காகவோ ரிமைனிங் இருக்கிற ஒரு 20 years ஆன லைஃப்பை அவர் மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த 5 crore rupees ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்னைக்கு எனி இண்டிவிஜுவல் யாராவது ஒருத்தர் என்ட்ரி ஆகிறாங்க அப்படிங்கும்போது தாராளமாக அவங்க 15% ரிட்டர்ன்ஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா பாஸ்ட் ட்ராக்ல கிட்டத்தட்ட ஒரு கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஐ எம் ராம்குமார், பிவிபி இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸ், எக்ஸ் பேங்கர் மற்றும் ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இன்றைக்கி க்ரோயிங் எக்கானமியில் நிறைய மிடில் கிளாஸ் பீப்புள் தே வாண்டட் டு பிகம் கரோர்பதி ஆகணும் அப்படிங்கிறத ஆசைப்பட்றாங்க. அப்படி இருக்கிற சினாரியோவில் எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் லைன் பண்ணால் அவங்க ஒரு கோடீஸ்வரராக ஆகலாம் அப்படின்னு நம்ம அனலைசிஸ் பண்ணி பார்க்கும்போது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஆவரேஜாக உங்களோட ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் ஆர்பிஐ இன்னைக்கு கொடுத்துருக்க பிரகாரம் 7 to 7.25% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது. வேறஸ் நீங்கள் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹியூஜ் கார்பஸ் தேவைப்படுது. ஸோ இதையும் தாண்டி என் கையில் ஒரு ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் இருக்குது, அதை வச்சுட்டு நான் எப்படி ஒரு கோடீஸ்வரராக ஆகலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளோட இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்குற சினாரியோவில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இஸ் பெஸ்ட் அப்படின்னா எல்லாரும் நம்ம பார்த்துட்ருக்கிற இன்றைக்கி அவேர்னஸ் அதிகமாகிட்டு இருக்கிற ஈக்விட்டி ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு 13-15% ரிட்டர்ன்ஸ் லாங் டேர்மில் கிடைக்கும். லாங் டேர்ம் இந்த ஹரிசான்ஸ் நம்ம சொல்கிறது 10 years and above. ஸோ இன்றைக்கி ஒரு கேல்குலேஷனோட தான் நம்ம நேயர்களுக்கு இந்த சீரீஸில் ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் ஒரு பார்ட்டிஷன் மூலமாக அவங்களுக்கு ஒரு கார்பஸ் கிடைக்குது, இல்லை அவர்கிட்ட ஒரு இடத்த விற்றுருக்காரு, அது மூலமாக ஒரு அமௌண்ட் வருது, இல்லை ஒரு பழைய ஏதாவது ஒரு பாலிசியை போட்டிருக்காரு அப்படிங்கும்போது அதோட கார்பஸ் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஜென்ரேட் ஆகி வருது அப்படின்னா அந்த கார்பஸை வச்சுட்டு அவர் ஒரு லாங் டேர்ம் ஹரிசானில் தன்னாலேயும் கோடீஸ்வரராக ஆகலாம் எப்படிங்கிறத இந்த சினாரியோவில் பார்க்கலாம். ஒரு இண்டிவிஜுவல்கிட்ட ஆவரேஜாக ஒரு பார்ட்டிஷன் மூலமாகவோ இல்லை அவங்க ஒரு இடத்த விற்றுருக்காரு அப்படிங்கும்போது கையில் ஒரு 30 lakhs rupees இருக்குது அப்படின்னா அந்த 30 lakhs rupees எப்படி பிற்காலத்தில் அவரை கோடீஸ்வரராக ஆக்குது அப்படிங்கிற சினாரியோவை பார்க்கலாம். நார்மலாக நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டில் நிஃப்டி ஆவரேஜாக ஆன் அண்ட் ஆவரேஜ் கிட்டத்தட்ட 15 வருஷத்தில் இட் ஹஸ் கிவன் 15% ரிட்டர்ன். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் சென்செக்ஸ் 1980s இட் ஹஸ் ஸ்டார்டட் வித் 100 rupees வேல்யூ. இன்னைக்கு இட்ஸ் வாஸ் ட்ரேடிங் அரௌண்ட் 80,000 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கரண்ட் க்ரோயிங் எக்கானமியில் இந்தியா க்ரோத் ஸ்டோரியில் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தங்கிட்ட இருக்கிற ஒரு 30 லட்சம் ரூபாயை ஒரு டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்டில் பிரித்து ஒரு 3 ஃபண்டில் 10 lakhs அப்படின்னு ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம், ஒரு ஃப்ளெக்ஸி கேப் கேட்டகரியில் ஒரு 10 lakhs, ஒரு மிட் கேப் கேட்டகரிஸில் ஒரு 10 lakhs, ஒரு ஸ்மால் கேப் கேட்டகரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறாரு. போட்டுட்டு அந்த ஃபண்டை அவர் அப்படியே வளர விட்டார் அப்படின்னா அடுத்த குறைஞ்சபட்சம் ஒரு 25 வருஷத்தில் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ரூபாய் ஆயிருக்கும் அப்படின்னா இந்த நிஃப்டி கொடுத்துருக்கிற இந்த 15% ரிட்டர்ன்ஸை கால்குலேட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி அவர் ரீச் பண்ணுற அமௌண்ட் 5 crore rupees. 5 crore rupeesங்கிறது ஒரு சிக்னிஃபிகண்டான அமௌண்ட். ஒரு எக்ஸாம்பிளுக்காக வச்சுக்கலாமே, ஒரு 25 years ஓல்டு பர்சன் இருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட 30 லட்சம் ரூபா இருக்குது கையில். அடுத்த அவரோட 50 years ஆகும்போது அந்த 25 yearsல அவர் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த 30 lakhs rupees பவர் ஆஃப் காம்பவுண்டிங் மூலமாக மார்க்கெட்டில் ஏற்ற இறக்கங்களில் பார்ட்டிசிபேட் ஆகி அது அவரோட 50வது வயசுக்கு வரும்போது அந்த அமௌண்ட் 5
கோடி ரூபாயாக ஆயிடுறது. இந்த 5 crores ஒரு மிடில் கிளாஸ் பர்சனுக்கு நிஜமாவே வந்து ஒரு சிக்னிஃபிகண்டான அமௌண்ட். இன்னைக்கு இருக்கிற இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணும்போது ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து கிட்டத்தட்ட 5 to 6% ஸோ இந்த 5 crore rupees அவரோட 50வது வயசுல ஒரு கார்பஸாக ஜென்ரேட் ஆகி இருக்கும்போது அந்த கார்பஸ்லேருந்து அவர் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளானில் அந்த சமயத்தில் அவருக்கு ரிட்டையர்மெண்ட் பிளானிங்காகவோ இல்லை தன்னோட பசங்க பொண்ணோட மேரேஜ் பர்பஸ்க்காகவோ ரிமைனிங் இருக்கிற ஒரு 20 இயர்ஸான லைஃப்பை அவர் மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த 5 crore rupees வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய மக்களுக்கு சந்தேகம் இருக்கும், எப்படி 15% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி எனி இண்டிவிஜுவல் யாராவது ஒருத்தர் என்ட்ரி ஆகிறாங்க அப்படிங்கும்போது தாராளமாக அவங்க 15% ரிட்டர்ன்ஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, பாஸ்ட் ட்ராக்கில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் ஈக்விட்டி மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவருக்கு 15% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. இன்னும் நம்ம சொல்ல போகிற கேட்டகரிஸ் ஆஃப் ஃபண்ட்ஸும் பார்த்தோம்னா ஒன்று லார்ஜ், ஒன்று மிட் அண்ட் அனதர் ஸ்மால் கேப். இன்னைக்கு ஸ்மால் கேப்பாக இருக்கிற ஒரு கம்பெனி நாளைக்கு அது மிட் கேப்பாக மாறும். அதே மாதிரி மிட் கேப்பில் இருக்கிற கம்பெனி ஒரு லார்ஜ் கேப்பாக இருக்கும். லார்ஜ் கேப் will always be become a giant company ஆகும். ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ஃபண்ட்ஸில் டைவர்சிஃபை பண்ணி அந்த ரெஸ்பெக்டிவ் இண்டிவிஜுவல் இன்வெஸ்ட் பண்ணுறதன் மூலமாக இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கிறது 8th wonder ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு உலகமே புகழ்ந்துட்டு இருக்கிற அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் மூலமாக தாராளமாக அவரால் அந்த 5 crore rupeesங்கிறத ட்ரீம் நம்பரை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த கால்குலேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் அண்ட் queries ஏதாவது இருந்ததுன்னா தாராளமாக போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கோட ஆன்சரோட இன்னொரு சீரீஸில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.